அழகே அழகு சரியில்லை டுடே எபிசோடில் நம்ம சுரேஷ் இருந்துட்டு வெளியில் போயிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா நம்ம சுரேஷோட அப்பா அம்மா மாமா அக்கா இப்படி எல்லாருமே வரதுனால அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலி வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி இருந்துட்டு என்னடா சுரேஷ் இதெல்லாம் நம்மளை போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சுட்டாங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி அளந்து தள்ளிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் அம்மா எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, அதான் நான் இருக்கல பார்த்துக்கலாம் அமைதியாக இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சமாதானம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக தங்கராஜ் இறந்துட்டு ரேவதியை கூப்பிட்டு நீ காரில் இருமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டுங்க, நான் உள்ளே வந்தால் அப்பாவும் அம்மாவும் கொஞ்சம் தைரியமாக இருப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வந்து பார்த்தா இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர்கிட்ட சுரேஷோட ஃபேமிலி வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி அவங்கள உள்ளே வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த சுரேஷரோட ஒய்ஃபையும் உள்ளே வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மதியம் உள்ள வந்து கூப்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பாவி மக நீ எல்லாம் நல்லவாடி இருப்ப, நான் என்னடி உன்னை கேட்டேன், டீ டம்ளரை எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே வையந்தானே சொன்னேன், அதுக்கே வீட்டில் பெருசாக பிரச்சனையை உண்டாக்கி இப்போ வெளியே போக சொன்னால் நீ உன் பாட்டுக்கு போயிட்டு வெளியில் உட்காந்துக்கிட்டு ஊருக்காரங்க முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்தின, அது பத்தலைன்னு சொல்லிட்டு இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேறு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கரிச்சு கொட்டிகிட்டு இருக்காங்க. ஏமா நிறுத்துமா, ஏன் முன்னாடியே அந்த பொண்ணை இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு பொண்ணை அடிக்கிறது எவ்வளோ பெரிய தப்புன்னு தெரியுமா? முதல்ல நான் உங்களை விசாரிக்கிறேன், என்ன பண்ணீங்க, எதனால் அவங்க வெளியே துரத்தி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் ஒன்றுமே பண்ணல சார், சுரேஷ் டீ குடிச்சிட்டு போனேன், அந்த டம்ளரை எடுத்து சிங்கில் போட்டு கழுவ வேண்டியதானே அப்படின்னு தான் சார் ஒரு அம்மான்ற முறையில் தான் நான் சொன்னேன். ஆனால் அவள் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி வீட்டில் பெரிய பிரச்சனையே பண்ணிட்டா, என் அம்மா முன்னாடி இப்படியெல்லாம் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் அவளை சின்னதாக ஒரு கண்டிச்சான். அவ்வளோதான் சார், அதுக்கே வெளியே போயிட்டு உட்காந்துக்கிட்டான். நாங்களும் உள்ளவாமான்னு சொல்லி எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்துட்டோம், ஆனால் அவள் தான் வரமாட்டேன்னு சொல்லி பிடிவாதமாக இருந்தா. அதுக்கப்புறம் அவளோட அப்பா தான் வந்து அவளை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ மறுபடியும் என்னடனா ஸ்டேஷனில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு மாவனார்ன்ற முறையில் தான் ஒரு அப்பாவாக இருந்து தான் அவளுக்கு நான் புத்திமதியே சொன்னேன். ஆனால் இன்னைக்கு என்னவே இவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் என்ன உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாக போச்சா? உங்கள் பிள்ளையும் இங்கே தானே வேலை பார்த்துட்ருக்காங்க, ஆனால் அதை எதுவுமே புரிஞ்சுக்காம போலீஸ் ஸ்டேஷன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லை, ஏன் முன்னாடியும் அந்த பொண்ணு வந்தபடியெல்லாம் திட்டிகிட்டு இருக்கீங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ஒரு பொண்ணு அடிக்கிறது எவ்வளோ பெரிய தப்புன்னு தெரியுமா? அந்த பொண்ணோட விருப்பத்தை கேட்காம கல்யாணம் பண்ணி வச்சது மட்டும் இல்லாமல் கூட்டிகிட்டு போயிட்டு பிரச்சனை மேலே பிரச்சனையாக பண்ணி சுரேஷ் வேறு அடிக்கிறதுக்காக போயிருக்கான். ஏற்கனவே இந்த பொண்ணால் தானே வீடியோவில் வெளியே வந்து அவனோட வேலை போகிற மாதிரி இருந்துச்சு, சஸ்பெண்ட் பண்ணதோடு விட்டது இல்லாமல் இப்போ மறுபடியும் நீங்களே உங்கள் பிள்ளை வேலை போகிறதுக்கு காரணமாக இருந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இவ எங்கள் வீட்டுக்கு வாக்கப்பட்டத்துலேருந்து பிரச்சனை மட்டும்தான் சார் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா மதியை கூப்பிட்டு இங்கே பாருமா, இவங்க ஏதாச்சும் ஒன்றா பண்ணாக்க நீ எங்கிட்ட சொல்லுமா, என் நம்பர் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கல்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லிடுறாங்க. சுரேஷ் இந்த மாதிரி இன்னொரு தடவை இருந்தேன்னா உன் வேலை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கிறாங்க. இந்த பொண்ணை ஒழுங்காக கூட்டிகிட்டு போயிட்டு வாழ வைக்கிற வழியை பாருங்கள், அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதீங்க. நீங்கள் என் முன்னாடி பேசுகிற போது எனக்கு நல்லாவே தெரியுது வீட்டில் அந்த பொண்ணை என்னெல்லாம் கொடுமைப்படுத்தியிருப்பீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு அவங்கள மிரட்டி அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. மலர் ஆல்ரெடி வெயிட்டிங்கில் ரொம்ப நேரம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்த உடனே அத்தையோட மாமாவோட முகமும் சரியில்லை, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ரேவதி இருந்துட்டு விசாரிச்சாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மதி இருந்துட்டு மலர்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மலர் இருந்துட்டு மதியோட முகத்தை கூட பார்க்கவே இல்லை. அதுக்கடுத்ததா தண்ணி மொண்டுட்டு வாவான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் வந்து சொல்கிறாங்க. அதனால் மலர் வந்து தண்ணி மொண்டுட்டு வரதுக்காக கிச்சனுக்கு போகிறாங்க. பின்னாடியே மதி போயிட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் முகம்
கொடுக்காம அங்கேருந்து மலர் வந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ரேவதி இருந்துட்டு மதி உன்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு நம்ம மதியம் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறதுக்காக கிளம்பி போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மலர்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பேசவே இல்லை. அப்பா அம்மா எதையும் நினச்சிட்டு சாப்பிடாம இருக்க போகிறீங்க, டென்ஷன் ஆகாமல் இருங்க, எதுவாக இருந்தாலும் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி இருந்துட்டு அவங்கள சமாதானம் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து மதியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. மலரும் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. என்னடா இது மதிக்கிட்ட நம்மளால பேசவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததாக வீட்டுக்கு போனதுக்கப்புறமா வாமா வா, குடும்பத்தை வாழ வைக்கிறதுக்காக போனியா இல்லை குடும்பத்தில் இருக்கிறவங்கள மொத்த பேரையும் ஸ்டேஷனில் உட்கார வைக்கிறதுக்காக போனியா, என்னம்மா காரியம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜோட அம்மா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா அம்மா கொஞ்சம் அமைதியாக இருங்க, ரேவதி மதியம் ரூமுக்கு கூட்டிகிட்டு போ, சுரேஷும் நான் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கேன், சுரேஷ் இங்கே வரட்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவங்க அம்மா இருந்துட்டு அவன் வேறையா சுரேஷ் எல்லாமே எப்படிம்மா, அவன் வரட்டும் இருங்கம்மா, அப்போ தான் இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கால்வலி எப்படிம்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அது ஏண்டா கேட்குறேன், ஏதோ அப்படி இருக்குது, அடுத்த வாரம் அப்பாயின்மெண்ட் வாங்கி நம்ம டாக்டரை போய் பார்த்துட்டு வரலாம், அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா, இந்த காலை வச்சுக்கிட்டு உன் பொண்ணு எங்கெல்லாம் போகிறாளோ அங்கெல்லாம் நம்ம போய் விளையாடணும்னு அவள் நினச்சிட்ருக்கா, என்னால் எங்கடா அது ஈடு கொடுத்து ஓட முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன நீ பாட்டி அவ்வளோ தொந்தரவு பண்ணுறியா, ஒன்று அக்கா கூட விளையாடு, அப்படி இல்லாட்டி என் கூட விளையாடு சரியா, வேறு யாரையும் நீ தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ரேவதி இருந்துட்டு மதியம் ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி இரு, நான் போய் உனக்கு தண்ணி கொண்டு வரேன், ஃப்ரீயாக இரு, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நான் கீழே இருக்கேன், உனக்கு என்ன தேவைனாலையும் என்னை கூப்பிடு அப்படின்ற மாதிரி ரேவதி வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. மலர் பண்ணதெல்லாம் நினச்சி பார்த்து மதியம் ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி அழகே அழகு சரியில்லை, அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.